ஒரு கிராமத்துல ராமு அப்படின்னு ஒருத்தர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு படிச்சது இல்ல, அவரு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். காலையில 4 மணிக்கே எழுந்து வயல்ல போய் வேலை செய்வாரு. வயல் வேலைய முடிச்சிட்டு ஒரு கட்டிட தளத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி கஷ்டப்பட்டு அவரோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாரு. ராமுவுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அவன் சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை இருந்தது. ராமு இப்படி தினமும் கஷ்டப்படுறத அந்த கட்டிட தளத்துல உள்ள ஒரு இன்ஜினியர் பார்த்தாரு. அவரு ஒரு நாள் ராமு கிட்ட வந்து, ராமு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதிலா சின்னதா ஒரு தொழில் செய்யலாமே, வியாபாரம் செய்யலாம், நீங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணலாமே, நீங்க தினமும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஐயா, நீங்க சொல்றது சரிதான், வியாபாரம் செய்யலாம் தான் ஐயா. ஆனா நான் படிக்கல. வியாபாரம் செய்யறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல ஐயா. அதனால எனக்கு வியாபாரம் செய்யறது ரொம்பவே கஷ்டம் ஐயா. ராமு, நீங்க சம்பாதிக்கிற பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து சேமிச்சு வைங்க. அப்படி வச்சு சின்னதா ஒரு வண்டி வாங்கி அதுல காய்கறி வியாபாரம் செய்யுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும். நீங்க அத கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. சரி ஐயா, கண்டிப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேமிச்சு கண்டிப்பா நான் அந்த வியாபாரம் பண்றதுக்கு முயற்சி பண்றேன் ஐயா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு ராமு வீட்டுக்கு வந்து அவனோட மனைவியான சீதா கிட்ட இத பத்தி பேசணும். சீதா, நான் வேலை பார்க்கற அந்த கட்டிட தளத்துல உள்ள ஒரு இன்ஜினியர் ஐயா என்கிட்ட ஒரு யோசனை சொன்னாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேமிச்சு வச்சு ஒரு வண்டி வாங்கி அதுல காய்கறி வியாபாரம் பண்ணனா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கண்டிப்பா அதை முயற்சி பண்ணலாமா சீதா? இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்படியா? சரிங்க, ரொம்ப நல்ல யோசனை. கண்டிப்பா நம்ம அதற்கு முயற்சி பண்ணலாங்க. அன்னையில இருந்து ராமு சம்பாதிக்கிற பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. பல மாதங்கள் கழித்து ராமு ஒரு வண்டி வாங்கினான். அந்த வண்டியில கிராமத்துல இருந்து காய்கறிகளை எடுத்துட்டு போய் நகரத்துல போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தான். காய்கறி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காய்கறிமா, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுமா. தோட்டத்துல இருந்து நேரடியா எடுத்துட்டு வந்த காய்கறிமா, வாங்கிக்கோங்கம்மா. காய்கறி விலையும் ரொம்பவே கம்மியானதுமா, வாங்கிக்கோங்கம்மா. காய்கறி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காய்கறி அப்படின்னு சொல்லி தினமும் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வந்தான். நகரத்துல இருக்கிறவங்களும் ரொம்பவே ஆர்வமா அவன் கொண்டு வர்ற காய்கறிகளை வாங்குவாங்க. இப்படியே அவனுக்கு நல்ல லாபமும் கிடைச்சது. பல மாதங்கள் கழித்து ஒரு சின்ன லாரி வாங்கினான். அந்த லாரியில அவனோட காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சான். அவனோட வியாபாரம் போக போக நல்லாவே வளர ஆரம்பிச்சது. வியாபாரம் வளர வளர அவனுக்கு லாபமும் அதிகமாவே வந்தது. சீதா, இன்னைக்கு நம்ம வியாபாரத்துல ரொம்பவே நல்ல வருமானம் வந்திருக்குது. நம்மளுக்கு லாபமும் இருக்குது. நம்ம இப்போ ஒரு லாரியும் வாங்கிட்டோம். நம்மளுக்கு நல்ல வருமானம் வருது, லாபமும் கிடைக்குது. நம்மளோட வியாபாரத்துல இன்னும் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆமாங்க, ரொம்பவே சந்தோஷங்க. அந்த ஐயா கொடுத்த யோசனையினால இன்னைக்கு நம்மளோட வறுமை மாறுறதுக்கு காரணங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க. நீங்க சம்பாதிக்கிற கொஞ்சம் பணத்துல இருந்து நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணுங்க. ஆமா சீதா, கண்டிப்பா நம்ம உதவி பண்ணணும். இப்படியே அவனோட வியாபாரத்துல நல்ல வளர்ச்சியும் இருந்தது. அவனுக்கு அதிகமான லாபமும் வந்தது. இதனால அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப அழகான வீடு கட்டினான். ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு 2 பேரும் ரொம்பவே நல்லா உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படியே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.